உலகத்துல நிறைய மனிதர்கள் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வி, நம்மளோட தகுதி என்ன? இல்ல நம்ம மற்றவங்களை கேட்போம், உங்களோட தகுதி என்ன? ஒவ்வொருத்தரோட தகுதியும் எதை வச்சு அளவிடுறாங்க? அவங்க இருக்க பதவியிலையா, அவங்க கிட்ட இருக்கிற பணத்திலையா, சொத்துலையா, இல்ல அவங்க அழகுலையா, இல்ல இன்னும் நிறைய கேள்விகள் கேட்டுக்கிட்டே போகலாம். ஒவ்வொருத்தரோட தகுதி எதை வச்சு அளவிடப்படுது? உங்களோட தகுதி என்ன அப்படின்ற ஒரு கேள்விக்கு ஒரு பதில் நம்ம தேடணும்னா அதற்கான பதிலாக தான் இந்த எபிசோட் உங்களுக்காக அமைய போகுது. தொடர்ந்து இணைந்திருங்கள். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஒரு அழகான வாரத்தை கிராஸ் பண்ணியிருக்கோம். இந்த வாரத்தில் தான் நம்ம பொங்கல் விழா, எல்லா விழாக்களும் கொண்டாடி இருப்பீங்க. ஸோ உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் உங்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த பொங்கல் முதல் உங்கள் வாழ்க்கையில் நிறைய பாசிட்டிவிட்டி, நல்ல ஒரு லைஃபு, நல்ல ஒரு நேரம் எல்லாமே அமையும் அப்படின்ற நம்பிக்கையோட இந்த நாட்களை நம்ம கடப்போம். உங்களோட பொங்கல் எப்படி இருந்தது? அது தெரிஞ்சுக்க ரொம்ப ஆவலாகவும் ஆர்வமாகவும் காத்துக்கிட்டு இருக்கேன். உங்களோட ஃபீட்பேக், உங்களோட கமெண்ட்ஸ், உங்களுடைய தாட்ஸ், உங்களுடைய எந்த ஒரு இன்புட்டாக இருந்தாலும் மறக்காமல் RJ_Mano_ இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் எனக்கு எழுதி அனுப்புங்க. என் கூட பேசினாலும் நீங்கள் நேரடியாக பேசலாம். இந்த எபிசோடில் உங்கள் குரலும் இடம்பெறலாம். நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் RJ_Mano_ இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் என்னை நேராக கனெக்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் இல்லாமல் இந்த அளவுக்கு ஓட முடியாதுங்க. உங்கள் சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க, அதுக்கு மிகப்பெரிய நன்றி. உங்கள் சப்போர்ட்டை நீங்கள் எந்த பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்ம் லிசன் பண்ணாலும், ஸ்பாட்டிஃபை இருக்கலாம், ஆப்பிளாக இருக்கலாம், கானாவாக இருக்கலாம், இல்லை ஆப்பிள் பாட்காஸ்ட்டாக இருக்கலாம், எந்த பாட்காஸ்ட்டாக இருந்தாலும் நீங்கள் சப்ஸ்கிரைப், ஃபாலோ பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஸ்பாட்டிஃபைல இல்லை ஆப்பிள் பாட்காஸ்ட்டில் லிசன் பண்ணுறீங்கன்னா உங்களை 5 ரேட்டிங்ஸை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. அது எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நண்பா, நண்பி, உங்ககிட்ட தான் நான் கேட்குறேன். மறக்காமல் அந்த 5 ரேட்டிங்ஸை கொடுங்க. என்னடா நேரடியாக 5 ரேட்டிங்ஸை கேட்குறேன்னு கேட்காதீங்க. ஏன்னா நம்ம நிறைய மனிதர்கள்கிட்ட இந்த பாட்காஸ்ட் சென்றடையணும். நம்ம எடுத்து சொல்லக்கூடிய, நான் முழுக்க ஃப்ரீயாக உங்களுக்காக பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு முயற்சி மற்றவங்ககிட்ட கொண்டு சேரணும் அப்படின்ற ஒரு முயற்சிக்காக உங்ககிட்ட நான் ரெக்வஸ்ட் பண்ணுறேன். ஓகே, நம்ம டாபிக் உள்ள போக போகிறோம். உங்களோட தகுதி என்ன? ஸோ இந்த சீரீஸ் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி கன்சிக்யூட்டிவாக ஒரு குட்டி ஸ்டோரியோட தான் நம்ம ஆரம்பிக்க போகிறோம். இந்த குட்டி ஸ்டோரி மூலமாக உங்களோட தகுதி என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். குட்டி ஸ்டோரி போகலாமா நண்பா, நண்பி? ஓகே, போகலாம். ஒரு பெரிய ஆலமரம், அந்த ஆலமரத்தோட அடியில் ஒரு துறவி உட்காந்துட்டு இருக்கிறாரு. எல்லா படத்துலையும் பார்க்குற மாதிரி தான். ஒரு ஆலமரம், மரத்துக்கு ஒரு துறவி இருப்பார். அவருக்கு கண் பார்வை கிடையாதுங்க. அவரால் எதையுமே சரியாக பார்க்க முடியாது. அப்போது அந்த வழியாக ஒருத்தர் வர்றாரு. அவர், ஏய் கிழவா, இங்கே யாராவது இந்த வழியில் போனாங்களா? அப்படி மரியாதையே இல்லாமல் ஒரு அதிகாரத்தோடு கேட்குறாரு. அதுக்கு அந்த துறவி என்ன சொல்கிறாரு, அப்படி யாரும் இந்த வழியாக போகலையே, எனக்கு தெரியலையேப்பா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு. கொஞ்ச நேரம் கடந்துடுது. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வர்றாரு. ஐயா, இதுக்கு முன்னாடி இந்த சைடில் யாராவது போனாங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அதுக்கு அந்த துறவி சொல்கிறாரு, ஆமாப்பா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இதே கேள்வியை கேட்டுட்டு ஒருத்தர் போனார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இன்னும் கொஞ்சம் நேரம் பாஸ் ஆகுது. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வர்றாரு. அவர் அந்த துறவிக்கிட்ட, ஐயா வணக்கம், துறவியாரே, இதற்கு முன்னாடி இந்த வழியில் யாராவது போன மாதிரி சப்தம் கேட்டுச்சா? ஏதாவது உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி பணிவோடு கேட்குறாரு. உடனே அந்த துறவி, மன்னரே வணக்கம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இந்த வழியாக முதல்ல ஒரு வீரன் படை வீரன் போனார். அடுத்ததாக ஒரு அமைச்சர் போனார். இவங்க 2 பேருமே நீங்கள் கேட்ட கேள்வியை கேட்டுட்டு தான் போனாங்க அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அந்த மன்னருக்கு அவ்வளோ பெரிய ஆச்சரியம். என்னடா இது, இவருக்கு தான் கண்ணு தெரியாதே, எப்படி வந்தது படை வீரன், அமைச்சர், மன்னர் எப்படி கண்டுபிடிச்சாரு அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அவர்கிட்ட கேட்குறாரு, ஐயா உங்களுக்கு தான் பார்வையே இல்லையே, அப்புறம் எப்படி முதல்ல போனது வீரன், 2வது போனது அமைச்சர், 3வது போனது, நான் 3வது கேட்குறது மன்னர்னு கண்டுபிடிச்சிங்க அப்படின்ற மாதிரி அப்படியே திகச்சுன்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த துறவி சொல்கிறாரு, இதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு பார்வையெல்லாம் தேவையில்லைப்பா. அவங்கவுங்க பேசுறது, அவங்கவுங்க காட்டுற அன்பு, அவங்களுடைய மனசு, அவங்களுடைய கேரக்டர்ஸ், அதுதான் அவங்களோட தகுதியை முடிவு பண்ணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால தான் முதல்ல வந்தவர் கொஞ்சம் கூட மரியாதை இல்லாமல் பயங்கரமாக பேசினாப்புல. 2வது வந்தவர் கொஞ்சம் பேச்சில் அதிகாரம் இருந்தது, ஆனால் உங்களோட பணிவு தென்பட்டது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இந்த ஸ்டோரி நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா, நம்மளோட தகுதி நம்மளுடைய மனசுலையும் நம்மளோட பேச்சுலையும் நம்ம மற்றவங்க கிட்ட காட்டுற அன்புலையும் தான்
அது வெளிப்படும். அதை விட்டுட்டு நம்மக்கிட்ட இருக்க சொத்து, நம்மக்கிட்ட இருக்க பணம், நம்மளோட நிறம், கலரு, இன்னும் நிறைய என்னென்னமோ மதம், ஜாதி, பிறந்த இடம் அப்படின்னு என்னென்னமோ நம்ம மனசில் வச்சுட்டு நம்மளோட தகுதி அதில் தான் முடிவு செய்யப்படுது அப்படின்னு நினைக்கிறது மிகப்பெரிய தப்பு. நீங்கள் கேட்கலாம், பேச்சில் எப்படி நீ தனித்தனியாக முடிவு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. ஆனால் அந்த கதையை அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த கதை மூலமாக நம்மக்கிட்ட மற்றவங்க நடந்துக்கிற விதத்தில் தான் நம்மளோட தகுதியை நிர்ணயம் பண்ணுவாங்க. ஓகே, ரொம்ப பணிவாக இருக்கிறாரு, அன்பாக இருக்கிறாரு, நம்மக்கிட்ட அன்பாக பேசுகிறாரு, இவர் நல்லவர், நல்ல மனிதர் அப்படின்ற மாதிரி. எவ்வளோ பெரிய உயரத்துக்கு போனாலும் நம்மளுடைய பணிவும் நம்மளுடைய அடக்கமும் எப்போவுமே இருக்கணும். நமக்கு முன்னாடி இருக்கவங்களை, நம்மளோட சொந்தக்காரங்களை, நம்ம கூட இருக்கவங்களை எல்லாரையும் மதித்து பழகணும். அவங்கள எப்பவுமே ஹர்ட் பண்ணக்கூடாது, அன்பாக நடந்துக்கணும். நம்மளுடைய வார்த்தைகளை ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக உபயோகிக்கணும். நம்ம வார்த்தைகளுக்கு மிகப்பெரிய பலம் இருக்குது. அதை நம்ம திருவள்ளுவரே சொல்லியிருப்பார்ல. ஸோ தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்டவர். ஸோ நம்ம ஒரு நாக்குக்கு அவ்வளோ பெரிய பவர் இருக்குது. ஸோ அது நம்மளை ரொம்ப கஷ்டப்படுத்திடும். அப்போ நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகள், மற்றவங்கள எப்படி நம்ம நடத்துகிறோம், அவங்கக்கிட்ட எப்படி அன்பை காமிக்கிறோம் அப்படின்றதுல தான் நம்மளோட தகுதியே அடங்கியிருக்கு. அதை நம்ம மறக்கவே கூடாது. நம்ம தகுதியை அவங்களே புரிஞ்சுக்கணும், நம்மளுக்கு மரியாதை கொடுக்கணும், நம்ம சல்யூட் அடிக்கணும், நம்மளை பார்க்கணும் அப்படின்ற நினைக்க நம்மளுடைய அந்த கோர் கேரக்டர்ஸை ரொம்ப அருமையாக அன்பாக வைக்கும் போது நம்மளோட தகுதி என்னன்னு தெரிஞ்சிட போகுது. கண்டிப்பாக அந்த ஸ்டோரியிலேருந்து உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும். தகுதின்றது நம்ம தேடி போகக்கூடாது, நம்மக்கிட்ட இருந்து தான் அது வரணும். அன்பை நிறைய பேருக்கு கொடுப்போம், நல்லா மதிப்போம், அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு புன்னகையை உருவாக்குவோம். நான் உங்களை ரொம்பவே ரொம்ப 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 ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். ஏன்னா உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி என் கூட நீங்கள் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ நான் ஒன்றுமே கிடையாது, ஆனால் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்னால நான் அடுத்தடுத்து உங்களுக்காக ஓடணும்னு தோணுது. நீங்களாம் மிக உயர்ந்தவர்கள். உங்களுடைய சப்போர்ட்டுக்கு மிகப்பெரிய நன்றி. மீண்டும் இதே மாதிரி நல்ல ஒரு கருத்துக்களோட, நல்ல ஒரு டிப்ஸுக்கான அடுத்த எபிசோடு உங்களுக்காக வரப்போகுது. ஸோ உங்கள் வாழ்க்கையில் அனைத்தும் சிறப்பாக, சந்தோஷமாக, சூப்பராக, செம்மையாக அமைவதற்கு வாழ்த்துக்கள். நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க ஆர்ஜே மனோ. நான் உங்களோட பேசிகிட்டு இருக்கேன் மனோ, ஆர்ஜே மனோ. இது உங்களோட நம்பிக்கை. உங்களுடைய சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருங்க. நீங்கள் எந்த பாட்காஸ்ட் பண்ணாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப், ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுடைய தாட்ஸ், கமெண்ட்ஸ், உங்களுடைய ஃபீட்பேக் எல்லாத்தையும் RG1_ இந்த இன்ஸ்டாகிராம் எழுதி அனுப்புங்க. நீங்கள் ஸ்பாட்டிஃபைல ஆப்பிள் லிசன் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய 5 ரேட்டிங்ஸை கொடுத்துக்கிட்டே இருங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நண்பி. அடுத்த எபிசோடில் என்ன பேசலாம், ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா, எழுதி அனுப்புங்களேன். RJ_. டேக் கேர் நண்பா, நன்பி. பாய் பாய். உங்கள் வாழ்க்கையில் அனைத்தும் சிறப்பாக, சந்தோஷமாக, சூப்பராக அமைவதற்கு வாழ்த்துக்கள். டேக் கேர் நண்பா, நன்பி.